குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் தான் எமது உயிர் மூச்சு. குர்ஆனையும் சுன்னாவையும் உயிரை விட அதிகமாக நாங்கள் நேசிப்போம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தனது கொள்கையாக கொண்டிருக்கிறான். குர்ஆன் சுன்னாவை பொறுத்தளவில் அதில் ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அது எமது அறிவுக்கு புலப்பட்டாலும் புலப்படாவிட்டாலும், எம் மனசுக்கு சரி என்று பட்டாலும் பிழை என்று பட்டாலும், எம்மால் புரிந்து கொள்ள முடிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், குர்ஆனிலும் சுன்னாவிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்புவது என்பது ஈமானுடைய அடிப்படையாக இருக்கிறது. குர்ஆனில் சொல்லப்பட்டதையும் சுன்னாவில் சொல்லப்பட்டதையும் எனது அறிவுக்குள் போட்டு அது சரி கண்டால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு நிலைப்பாட்டை பொறுத்தளவில் இது வழிகேட்டின் அடிப்படையாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு குளிர்ச்சியாக இருந்தது என்று சொல்கிறான். இப்ராஹிம் நபி நெருப்பில் போடப்பட்டார்கள். அந்த நெருப்பு இப்ராஹிம் நபிக்கு குளிர்ச்சியாக இருந்தது, சலாமத்தாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நெருப்பு குளிர்ச்சியாக இருப்பது என்பது எமது அறிவுக்கு அப்பாற்பட்டது, எமது உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது, நடைமுறைக்கு முரண்பட்டது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். அல்லாஹ் சொன்னான், ஆனால் நெருப்பு சுடத்தானே செய்கிறது என்று யாரும் இந்த இதுக்கு முரண்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது கிடையாது. இன்னொரு உதாரணத்தையும் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து குர்பான் கொடுக்குமாறு சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பான் கொடுப்பதற்கு முற்பட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு இணங்கினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமாக ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்குமாறு சொன்னான். அந்த நடைமுறையின் அந்த சம்பவத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்குமாறு அல்லாஹ் சொன்ன நேரத்தில், யா அல்லாஹ், குழந்தையை அறுக்க சொல்கிறாயே, ஒரு பிள்ளையை அறுக்க சொல்கிறாயே, இது நியாயமா? பிள்ளை மீது அன்பு காட்ட வேண்டும் அல்லவா? பெற்ற பிள்ளையை அறுக்கலாமா? ஆட்டையோ மாட்டையோ அறுத்தால் 4 பேருக்கு சாப்பாடு போடலாம், குழந்தையை அறுத்து என்ன செய்வது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வாப்பா உங்களுக்கு அறிவு இருக்குதா? அல்லாஹ் சொன்னா நீங்க யோசிக்க கூடாதா? பிள்ளைய அறுக்க சொன்னா நீங்க அறுக்கிறது கத்திய கொண்டு வரதா என்று கேட்கவில்லை. எனது தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை சொன்னானோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அது உணர்வுக்கு முரண்பட்டிருந்தாலும், அறிவுக்கு முரண்பட்டிருந்தாலும், நிதர்சனத்துக்கு முரண்பட்டிருந்தாலும், நடைமுறை உலகுக்கு முரண்பட்டிருந்தாலும் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் ஒரு மூமினுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கிருந்து 7 வானங்கள் தாண்டி அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். சித்ரத்துல் முன்தகா தாண்டி சென்றார்கள். அல்லாஹ்வோடு உரையாடினார்கள். இதை நாங்கள் நம்புகிறோம். இதை ஏன் நம்புகிறோம் என்றால், குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது, அதனால் நம்புகிறோம். ஒரே இரவில் எந்த விதமான பிளைட் போன்ற சாதனங்களும் இல்லாமல் கஅபாவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அன்று ரசூலுல்லாஹ்வால போக முடியுமா? 7 வானங்கள் தாண்டி அன்றைக்கு போகலாமா? மேல மேல போகும்போது ஆக்சிஜன் இல்லாம போகுமே, அவங்க எடுத்துட்டு போனாங்களா? அதையெல்லாம் எப்படி அதெல்லாம் சாத்தியம் என்று நாங்கள் சிந்திப்பதில்லை. இது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது, நாங்கள் நம்புகிறோம். இந்த ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் சகோதரர்களே, குர்ஆனிலே வந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை அறிவுக்கு முரண்பட்டு விட்டால் மறுக்க முடியாது என்பதனால் மாற்று விளக்கம் கொடுக்கிறார்கள். சுன்னாவில் வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் அறிவுக்கு முரண்பட்டால் லேசா நிராகரித்து விடுகிறார்கள். இது கடந்த காலத்தில் இருந்த வழிகேடர்களுடைய வழிமுறையாக இருந்தது.